அனுமார் சனி பகவானை தெறிக்க ஓட விட்டான்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா? அந்த ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகளுக்கு ஃபாலோ பண்ணால் மிஸ் பண்ணுறாங்க. அனுமார் ஒரு தடவை மலையில் ஏறி உட்காந்து ஜாலியாக வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்த சனி பகவான் உன்னோட தலையில் நான் உனக்கு உட்காந்து சனியாக பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கூடாதுன்னு அனுமார் சொல்லும்போதுமே பகவான் அனுமாரோடைய தலையில் ஏறி உட்காந்துடுறாரு. அப்பையிலேருந்து அனுமானுக்கு தலையை ரொம்ப அரிக்க ஆரம்பிக்குது. தலையை அரிக்க ஆரம்பிச்சதும் அனுமான் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தலைமையில கல்லை மேலே வச்சு அடுக்கிறாரு. ஸோ அதோடைய வெயிட் தாங்க முடியாமல் சனி பகவான் கேட்குறாரு, அனுமாரே உங்களுடைய தலை அரிக்குது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் தடவுங்க, இல்லைன்னா அரைச்சிக்கோங்க, எதுக்கு இப்படி கல்லை மேலே எனக்கு அப்படி தான் அதான் பழக்கம் அப்படின்னு அனுமார் சொல்கிறதுக்கு சனி பகவான் அதோட வெயிட் தாங்க முடியாமல் ஓடி போயிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாரும் பிடிக்க முடியாது, என் உடம்பு ஃபுல்லாக ராமர் மட்டும்தான் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ சனி பகவான் உங்களை பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் அப்படிங்கிறத சொல்கிறேன். சனி பகவானுடைய குரு அப்படின்னு பார்த்தா காலபைரவர். அந்த காலபைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஸோ காலபைரவரை எப்படி வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.